நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியான கும்ப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான மாதங்கள், அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். ஏன்னா ராசிநாதனை பொறுத்த வரைக்கும், சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில 18ஆம் தேதிக்கு பிறகு வரப்போறாப்புல ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அதாவது ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும், ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்லை புத்திரம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ராசிநாதன் சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வைக்கு வராப்ல ரொம்ப அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். பொதுவாக உங்க ஜென்ம ராசியில ராகு இருக்கிறாப்ல, அது குரு பார்வையில இருக்கிறதால அதாவது பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய நிலை ஏற்படும். சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், அசியா சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னம்பிக்கை உயரும். பேரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலை ஏற்படும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லா முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி அப்படிங்கிறது வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். குடும்பஸ்தானாதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. பொதுவா அதாவது 18ஆம் தேதி வரையும் 5ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. 18ஆம் தேதிக்கு பிறகு குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. அதாவது குடும்பஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமான முறையில வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல வருமானங்கள் உயரக்கூடிய நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதாவது ரொம்ப நாள் பிரச்சனைகள் உறையக்கூடிய நிலை ஏற்படுறது. கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேசு, பஞ்சாயத்து, அசிங்கம், அவமானங்கள் இது போல விஷயங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்படியே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி, இல்லை கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அதனால பெரிய மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படாது. அதனால ஒரு சில அசிங்கம் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம். 3ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல 27ஆம் தேதி வரையும் இருக்கிறாப்ல. பிறகு தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல திக்பலத்துக்கு வலுவா இருக்கிறாப்ல. பொதுவாக முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல குரு பார்வையில இருக்கிறதால 18ஆம் தேதி வரையும் இந்த மாதம் முழுவதுமே குரு பார்வையில தான் செவ்வாய் இருக்கிறதால முயற்சிகள் வெற்றி பெறும். சகோதரர்கள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது சகோதரர்கள் வழியில பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சில மனஸ்தாபங்கள் வரும். ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குரு பார்த்த செவ்வாயா இருந்தாலும் அங்க தன் வீட்டை 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதால அந்த சகோதரர்கள் வழியில நீங்க அமைதியான முறையில கடந்து சென்றாலும் அவங்க வாலின்றே ஒரு சில பிரச்சனைகள் பண்றது, ஒரு சில வாக்குவாதங்கள் பண்றது, இது போல விஷயங்கள் ஏற்படும். இருந்தாலும் அது பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுவீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கேதுவுடைய பிடியில இருக்கிறாவில். பிறகு 4ஆம் அதிபதி நீசம் அடைஞ்சு பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். அதாவது 9ஆம் தேதி வரையுமே பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவாக சொல்றோம். வீட்டுல மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்படுறது, வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படுறது. பொதுவாக சுகஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வலு குறைஞ்சு இருந்தாவே உங்களுடைய சுகபோக வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது வீடு சார்ந்த பிரச்சனைகள், தடங்கள் தாமதம் ஏற்படுறது, தாயாருக்கு வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய நிலையும் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு சில தடங்கள் தாமதம் வர்றது, வீண் விரைய செலவுகள் வர்றது, படிப்பு சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா நீங்க போறது நல்லது. ஏன்னா வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படும், அடிக்கடி விரைய செலவுகள் ஏற்படுத்தும். அது வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல நீங்க மின்சாதன பொருட்கள் நீங்க பயன்படுத்திட்டு இருந்தாலும் அதுவும் அதிக விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். இது 9ஆம் தேதி வரையும் தான். 9ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் அங்க நீசம் அடைஞ்சு சனியோட பார்வையில இருக்கிறாவில பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இருந்தாலும் தடங்கள் தாமதம் இது போல விஷயங்கள் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாவில. 5ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல 3 நாட்கள் உச்சம் அடைஞ்சு இருக்கிறாவில. பிறகு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு போறாவில. குருவோடைய பார்வையில இருக்கிறதால அதாவது குழந்தைகளுக்கு அதிகமா விரைய செலவுகள் இந்த மாதத்துல பண்ணுவீங்க. குழந்தைகள் இல்லாத நபர்கள் பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியம் இந்த மாதம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். காதல் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா காதல் பின்னடைவுல இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் காதல் வெற்றி பெறும். புதியதாக காதல் மலரக்கூடிய நிலை ஏற்படும். பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும். குலதெய்வ கோவிலுக்கு அதிகமா போயிட்டு வரக்கூடிய நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு.
குலதெய்வ கோவிலுக்கு போறது, அன்னதானம் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதாவது இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்காக அதிகமா செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்புல. 7ஆம் அதிபதி சூரியனை பொறுத்தவரையும் 17ஆம் தேதி வரையும் 8ஆம் இடத்துல சனியோட பார்வையில இருக்கிறாப்புல. பிறகு 17ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துல வந்து நீசம் அடைகிறாப்புல பொதுவா. அப்படி இருக்கும்பொழுது கணவன் மனைக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். அதாவது யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா பொதுவா 7ஆம் அதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு சொல்றது பொதுவா. ஏற்கனவே உங்களுக்கு வந்து 7.5 சனி நடக்குது. அந்த 7.5 சனியில வந்து பாத்தீங்கன்னா பாத சனி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. அப்படி இருக்கும்போது 7ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் வலு குறைஞ்சு இருக்கிறாப்புல. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதால கணவன் மனைவி உறவு நிலையில வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நண்பர்கள்ட்ட பேசுறது, பழகிறது இது போல விஷயத்தை இந்த மாதம் முற்றிலும் குறைச்சிக்கிறது நல்லது. அதாவது இரவு நேரத்துல வந்து நண்பர்களை தனியா மீட் பண்றது இது போல விஷயங்கள் உங்களுக்கு வேண்டாம். நண்பர்கள் சொல்ற ஐடியாவை நீங்க இந்த மாதம் கேட்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்க உண்டு, உங்க குடும்பம் உண்டு, உங்களுடைய பசங்க உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உறவினர்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பகை வர்றது, நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல பகை வர்றது, கூட்டு தொழில வந்து அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய நிலையும் ஏற்படும். அதாவது வேலை செய்யற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வருது. நண்பர்களால வீண் விரைய செலவுகள், அதனால ஒரு சில அசிங்கம், அவமானங்கள், கை கட்டி பதில் சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். 8ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி வரையும் 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாப்புல. பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு வராப்புல. அதாவது குருவுடைய பார்வையில இருக்கிறதால இந்த மாதத்துல இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும். பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய நிலை ஏற்படும். புதியதாக கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது கோர்ட்ல நிலுவையில வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரையும் 7ஆம் இடத்துல கேது கூட சேர்ந்திருக்கிறாவுல. பிறகு 8ஆம் இடத்துல சனியோட பார்வையில இருக்கிறாவுல. தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது. தந்தைக்கு வீண் மருத்துவ செலவுகள் வரதா இருக்கட்டும், இல்ல தந்தைக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்களா இருக்கட்டும், இல்ல பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க செயல்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். பொதுவா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. 7ஆம் அதிபதி வந்து நீசமா இருக்கு. அதாவது சூரியன் வந்து உங்க ஜாதகத்துல நீசமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க. அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்ல இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல குரு பார்வையில இருக்கிறாப்ல. 27ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் திக்பலத்துல இருக்கிறதால நல்ல வருமானங்கள் ஏற்படும். வேலையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். வேலையில்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். அதாவது வேலையில வந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் இது போல சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லலாம். பொதுவா அதாவது விவசாய பணியில நான் இருக்கிறேன், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள், நல்ல வருமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது கணினி சம்பந்தமான துறையில நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடிட்டர் லைன்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், டீச்சிங் லைன், பேசி பிழைக்கக்கூடிய தொழிலை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அங்க வேலை செய்தாலும் சரி, இல்ல தொழில் பண்ணாலும் சரி, உங்களுக்குலாம் நல்ல வருமானங்கள் ஏற்படுறது, லாபங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா லாபஸ்தானாதிபதி குருவை பொறுத்தவரையும் 5ஆம் இடத்துல இருக்கிறதால, லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்ல போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா முயற்சி பண்ணலாம். அது வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். தொலைதூர பயணங்கள் மூலமா நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. விரயஸ்தானாதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறாப்புல. சனியோட பார்வையில இருக்கிறதால வீண் விரய செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அது சுப செலவா ஏற்படுத்துறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த மாதத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுனால இந்த பெரிய ஒரு தாம்பத்திய சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடங்கள் தாமதம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் என்று கூட பொதுவா சொல்லலாம். அதாவது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முரண்பாடான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும்.
குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புல நல்ல வருமானங்கள் உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். வேலையில்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல புதிய வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். அது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரி, இல்ல உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரி, நல்ல வருமானங்கள் ஏற்படும். அரசு பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியில பேசும்பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுறது ரொம்ப நல்லது. ஒரு சில வார்த்தைகள் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல அது உங்களுக்கே நெகட்டிவா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.